வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். வந்து இறந்து போன ஆத்மாங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இறந்து போன ஆத்மாங்கள் வந்து எந்த சூழ்நிலை இருக்குது, என்ன பண்ணுதுங்க, அது நம்ம பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், இல்லை ஆத்மா கூட பேசணுன்னா என்ன பண்ணணும், அவங்க வந்து எந்த நிலையில் இப்போ இருக்காங்க, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏச்சமாக இருக்கா பார்த்துங்க. ஏச்சமாக இருக்கா, இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து பூதநாதன் சொல்லிட்டு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை முதல்ல வந்து வணங்கிட்டு அந்த தெய்வத்துக்கு ஒரு பூஜை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆத்மாவை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆத்மா எதுவோ, அவங்க இறந்து போன அவங்க ஃபோட்டோவோ இல்லை அவங்க பேரோ அது வச்சு நீங்கள் அந்த பூதநாதரை அழைச்சி அந்த பேர் வச்சு நீங்கள் கூடும்போது அந்த ஆத்மா வந்து இந்த மாதிரி மரத்தில் வந்து அது அசையும். அது எப்படி அசையும்னா அது ஆக்ரோஷமாக அசையும். அந்த இலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் வந்து ஆக்ரோஷமாக அசையும். இப்போ வந்து காற்றுக்கு தான் அசையுது, அந்த ஆத்மா கூப்பிட்டீங்கன்னா ஆக்ரோஷமாக அசையும். அப்போ நீங்கள் வந்து கண்கூடியே அதை வந்து கவனிக்கலாம், அதில் என்ன சக்திக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ண, அந்த இடத்துல அந்த ஆத்மாவை நீங்கள் வந்து பேச முற்படணும். எப்படி பண்ணணும்னு சொன்னால், ஒரு மனிதன்கிட்ட எப்படி நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி நீங்கள் யார் வந்திருக்கீங்க, நான் கூப்பிட்ட ஆத்மாவா இல்லை வேறு ஆத்மாவா, நீங்கள் வந்து உங்களை நாங்கள் பூஜை பண்ணுறோம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்கள், இல்லைன்னா இந்த விஷயத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா கிட்டே கேட்கலாம். அந்த ஆத்மாவுக்கு என்ன திறமை இருக்கோ, இதுக்கு அது உயிரோடு இருக்கும்போது என்ன திறமை இல்லை வேலைகள் செஞ்சதோ அதே திறமையில் வேலைகள் வந்து நீங்கள் கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஒரு மாந்திரிகரோ இல்லை வைத்தியரோ இல்லை நல்ல பாடகரோ ஏதோ ஒரு வந்து அவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு துறையில் நல்லா சிறந்து விளங்கியிருப்பாங்களே, அந்த ஆத்மா கூட்டி நீங்கள் இந்த மாதிரி போய் கேட்கலாம். கேட்கும்போது அவங்க வந்து சில சத்தங்கள் கொடுப்பாங்க. கிச்சு கிச்சன் சவுண்டு கேட்கும், சில சத்தம் வந்து கத்துறமாக இருக்கும், சில சவுண்டு வந்து மிரட்டுறமாக இருக்கும், சில சவுண்டு வந்து காற்று உரையிற தன்மை வரும். அந்த மாதிரி சத்தங்களை வந்து அவங்க கொடுப்பாங்க. அதாவது அவங்க வந்தாங்கன்னா அந்த சத்தம் தான் அடையாளம் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு ஒரு சத்தத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துல அங்கே போயிட்டு உங்கள் பூதநாதன் தெய்வத்தை கூப்பிட்டு நீங்கள் எந்த ஆத்மா வசியம் பண்ணீங்களோ அந்த ஆத்மாவோட ஃபோட்டோ வச்சு பேர் வச்சு நீங்கள் கூப்பிடும்போது அதே சத்தம் அங்கே காட்டும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த ஆத்மா வந்துதான்னு உங்களுக்கு தெரியும். அது வச்சு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது நிவர்த்திக்க முடியும், கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து பயன்படுத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு மனிதனுக்கும் தேவைப்படுற விஷயந்தான் இது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும், இந்த வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்கிட்ட நேரடியாக பயிற்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெளிவான முறையில் கற்றுக் கொடுக்குறேன், செய்முறை விளக்கத்தோடு கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் நேரிலேயே பார்க்கலாம் ஆத்மாங்களை, அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறேன். ஆத்மா கிட்ட பேசுகிறது எப்படி, ஆத்மா கிட்ட வந்து வேலை வாங்குறது எப்படி, எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இது வச்சு நீங்கள் மேல் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.